அண்ணாமலையைப் போல் கோழை யாரும் இருக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். செல்வ பெருந்தகை மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அண்ணாமலை கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக காணொலி வெளியிட்டுள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அனைவர் மீதும் பொய் குற்றச்சாட்டு கூறும் அண்ணாமலை தன்னை பற்றியும் பேசியுள்ளதாக சாடியுள்ளார். தன்னை குற்றவாளி என கூறிய காவல்துறையே வழக்கை வாபஸ் பெற்றது என்பதை அண்ணாமலை தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ள செல்வ பெருந்தகை, IPS அதிகாரியாக இருந்தபோது அண்ணாமலை எத்தனை பேரை தொல்லை செய்திருப்பாரோ என விமர்சித்துள்ளார். அண்ணாமலைக்கு பின்னால் வியாபாரிகள் இருப்பதாகவும் தங்களுக்கு உண்மையான சக்தி வாய்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, அண்ணாமலை தொடர்ந்து வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசி வருவதாக சாடியுள்ளார். தனது வாழ்வு உண்மையான ஜெய்பீம் படம் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒரு சாமானியனை, ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவனை இவ்வளவு வழக்குகள் போட்டு துன்புறுத்தி சிறைபிடித்து சிறையில் அடைத்து எவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ அவ்வளவு சங்கடப்படுத்தினீங்க. அதே காவல்துறை நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது? வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் கன்சர்ன் கொடுக்குறோம் உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்கள் ரத்து பண்ணிவிடுங்க எல்லா வழக்கையும். இது மாதிரி வழக்கு விசித்திரத்தை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஜெய்பீம் படத்தை பார்த்துருப்பீங்க. இது ரியல் ஜெய்பீம். அந்த ஜெய்பீம் படத்தில் ஆவணங்கள் கிடையாது. என்னுடைய ஜெய்பீம் படத்தில் எல்லாம் கோர்ட்டு டாக்குமெண்ட் தான் பேச போகுது.